ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன்கிட்ட படிச்சு சொல்லியிருக்கேன், சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத. இப்ப பாரு, உன் நடந்த வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சுன்னு. அத்தை சொன்ன மாதிரி இனிமே நம்ம இங்க இருந்தோம்னா இங்க யாருமே நிம்மதியா இருக்க மாட்டாங்க. நீ கிளம்பு, நம்ம எங்கேயாவது எப்படியாவது போய் பொழைச்சுக்குவோம். நீ கிளம்பு. இல்ல, அத்தை மாமா விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அண்ணி, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் உங்களை விட்ட வேற வழி இல்ல. சித்தி, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. உங்களால தேவன் அக்காவும் புனிதா அண்ணியும் மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அத்தை சொன்ன மாதிரி நீங்க இங்க இருக்க வேண்டாம். அத்தை, இத நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. பசங்க என் கூட இருக்கட்டும், நீ வீட்டை விட்டு வெளியே போ. வெளியே போன்னு சொல்றேன்ல. சொல்றேன்ல, வெளியே போ. அண்ணே, சொல்லுன்னு. அத்தை சொல்லுங்க அத்தை, போக வேணாலும் சொல்லுங்க அத்தை. அம்மா, அத்தை, அம்மாவை போக வேணான்னு சொல்லுங்க அத்தை. தெய்வான மனசுக்குள்ள இவ்ளோ இருக்கும்னு எனக்கு தெரியலம்மா. தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே அவகிட்ட பேசியிருப்பேன். அவங்கவுங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொன்னாதானே நமக்கு தெரியும். தெய்வான கோவத்தை தப்பு சொல்ல முடியாது புனிதா. நான் தப்பு சொல்லல கபிலன். ஆனா நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணங்கிற மாதிரி அவ பேசினா. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. கோவில்ல பரிவட்டம் மாறினது நமக்கே கடைசி நேரத்துல தான் தெரிஞ்சது. ஆனா அது எதையுமே புரிஞ்சுக்காம தெய்வான என்னெல்லாம் பேசிட்டான்னு பாருங்க. எதுவுமே பக்கத்துல இருந்து பார்த்தாதானே உண்மை தெரிஞ்சிருக்கும். அவகிட்ட மேகலை என்ன சொன்னாலோ அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து அவ நம்ம கிட்ட சண்டை போட்டா நாம என்ன பண்ண முடியும்? அவ கோவமா பேசினது எல்லாமே சரிதாம்மா. ஆனா இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல.